கெட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அஞ்சலியோட பாட்டிக்கு மகேஷ் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வருது. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போனதுனால மகேஷ்க்கு அது சுத்தமாக பிடிக்கல. குறிப்பாக முருகன் அங்கே இருக்கிறது மகேஷை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். அவருக்கு ஆசிரமத்தில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க 2 பேரும் ஆசிரமத்தில் விளையாடினது, அந்த ஃபாதர் அவங்க 2 பேரை மட்டுமே சுற்றி வந்தது அப்படின்னு அதை பற்றியே மகேஷ் யோசிச்சுட்டு இருப்பார். மகேஷ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது முருகன் அங்கே வராரு. அப்போது மகேஷ் ஷர்ட் போடாமல் இருக்க அவரோட ஷோல்டரில் ஒரு மச்சம் இருக்கும். இந்த மச்சத்தை பார்த்து எங்கள் முருகன் நான் தான் அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு பயந்துக்கிட்டு டக்குன்னு ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி யோசித்து பார்க்கும்போது மகேஷ் எங்கே நாம தான் அவனோட ஃப்ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பார். அஞ்சலி அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மகேஷ் அஞ்சலியை போக விடாமல் தடுக்கிறதுக்காக அவர் கையாலேயே ஒரு கிளாஸை உடைச்சிடுறாரு. இதனால் கையிலெல்லாம் அந்த கிளாஸ் பாட்டில் குத்தி பயங்கரமாக ரத்தம் வந்துட்டுருக்கோம். இதை பார்த்து அஞ்சலி பயந்து போய் நான் ஊருக்கு போகலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அஞ்சலியோட பாட்டிக்கு ஒரு சந்தேகம் வருது. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா முருகன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. எனக்கு அவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் அவனே அந்த பாட்டிலை கையால் உடைச்சிருக்க கூடாது, எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்ல அதை கேட்டு முருகன் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலியை நம்ம வீட்டுக்கு அனுப்ப விடாமல் பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு பாட்டி சொல்ல அதை கேட்டு முருகன் அதெல்லாம் எதுவும் கிடையாது, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் அப்படின்னு சைகையிலே சொல்கிறாரு. இருந்தாலும் பாட்டிக்கு அந்த சந்தேகம் போகவே இல்லை. இதை பற்றி நாம் லக்ஷ்மி கிட்டேயும் சிவராமன் கிட்டேயும் சொன்னால் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாட்டி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கவின் அவரோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறாங்க. மகேஷ் யாரை அடிச்சுட்டு வந்தாங்களோ அந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போது அவங்களோட அம்மா அப்பா என்ன நடந்ததோ அந்த விஷயத்த சொல்ல அப்போ தான் கவினுக்கு ஒரு சந்தேகம் வருது. இதை யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவர் ஒரு பிளான் போட்டுட்ருக்காரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.